2014 யூபியிலே உத்தரப்பிரதேசத்திலே பாஜக வென்ற எம்பி சீட்டுகள் 71. 2019 அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் 62. 2024 அவர்கள் வெற்றி பெற்ற எம்பி சீட்டுகள் 36. ஏன் 1990 பாபர் மசூதியை இடிக்க வேண்டும், இடித்த இடத்திலே ராமர் கோயிலை கட்ட வேண்டும், ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று 71 இடங்களை பிடித்தார்கள். பிறகு அவர்கள் மவுஸ் சரிந்தது. சரிந்த பிறகு 36 கோயிலை திறந்தார்கள். பெருமாள் ராமர் கோயிலை பெரிய அளவிலே செய்தார்கள். ஆனால் இஸ்லாமியர்களிலிருந்து ராமர் மசூதியை பிடிங்கினால் தவிர அந்த இடத்தை விட இந்துக்களிடமிருந்து சுமார் 4500 ஏக்கர்களை அவர்கள் பிடிங்கினார். குறிப்பாக ஏழை விவசாயிகள் இந்துக்கள். இதற்கு விமான நிலையம் கட்டுவதற்கும் சாலைகள் போடுவதற்கும் பணக்காரர்கள் வந்தால் 5 நட்சத்திர ஓட்டல்கள் தங்குவதற்குமான செய்தார்கள். ஆனால் விளைவு என்ன? நடந்து முடிந்த 2024 தேர்தலில் அயோத்தியில் வெற்றி பெற்றது யார்? சமாஜ்வாடியை சேர்ந்தவர் 56,817 பெற்றார். அவர்கள் தாங்க முடியவில்லை. எப்படியாவது இந்துக்களும் முஸ்லிமும் வெறுப்பு உணர்வு. அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. அந்த வெறுப்பு உணர்வு, வெறுப்பு அரசியல், பிரிவினை அரசியலை செய்தால் மட்டுமே அவர்கள் வாழ்வு. கேட்கிறேன், ஆடு நினைக்கிறது ஓனா எழுகிறாமா? இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்கள் எதிராக மசோதா கொண்டு வந்த யார்? திரு அமித்ஷா அவர்கள் தானே. காஷ்மீர் பில்லை கொண்டு வந்தது யார்? அமித்ஷா அவர்கள் தானே. அப்போது சொன்னார், அப்போது கேட்டோம், ஐயா நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், வட இந்தியாவுக்கு மட்டும் கொண்டு வருகிறீர்களே, எங்கள் இலங்கை தமிழர்கள் கொண்டு வாருங்கள். ஆனால் உங்கள் காதிலே செவியிலே விழவில்லை. இன்று இதை கொண்டு வருங்கள், நீங்கள் பாதுகாக்கிறார். அதாவது வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு போகிறதா? என்ன கஷ்டப்படுறா பாருங்கள். வக்கு சொத்துக்கள் குறைந்த விலைக்கு கொடுக்கிறார்கள். சார் ஒன்னு கேட்கிறேன், ஐயா நீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா?